தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட சிதேக்கியா ராஜா, யூத ராஜாக்களிலேயே கடைசியான சிதேக்கியா ராஜா காலத்தினுடைய சரித்திரத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோசியா என்ற நல்ல ராஜாக்களுக்கு பிறகு அந்த கெட்ட ராஜாக்கள், தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள். யோசியாவினுடைய மகன் யோவகாஸ், அவன் தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ளவே இல்லை. அவன் எகிப்துக்கு அந்த ராஜாவினாலே சிறையாக்கி கொண்டு செல்லப்பட்டான். அதுக்கு பிறகு யோயாக்கீம் கூட எகிப்து ராஜாவினாலே எகிப்துக்கு சிறையாக கொண்டு செல்லப்பட்டான். அதற்கு பிறகு யோயாக்கீம் என்கிற ஒரு ராஜா காலத்தில் பாபிலோன் ராஜா வந்து யூதாவை மேற்கொண்டான். அதனால் யோயாக்கீம் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டான். பிற்பாடு சிதேக்கியா ராஜா, நேபுகாத் நேசாரால நியமிக்கப்பட்ட ஒரு ராஜா சிதேக்கியா ராஜா. ஆரம்ப காலத்தில் பாபிலோன் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். எரேமியா தீர்க்கதரிசியினால அறிவுறுத்தப்பட்டும் கூட கேட்காதபடிக்கு பாபிலோன் ராஜா புதிய பாபிலோன் ராஜாவுக்கு எதிர்த்து நின்றான், முரட்டாட்டம் பண்ணினான். ஆனபடினாலே அவன் ஓடி போகும் பொழுது நேபுகாத் நேச்சாராலே பிடிக்கப்பட்டான். அவன் கண்களுக்கு முன்பதாகவே அவன் மகன்கள் கொல்லப்பட்டார்கள். அவன் குருடாக்கப்பட்டான். பாபிலோனிலே அவன் வைக்கப்பட்டான். பிற்பாடு காலங்கள் கடந்த பிறகு தானியேல் தீர்க்கதரிசின புஸ்தகத்தில் வாசிக்கிறது போல 70 ஆண்டுகள் கடந்த பிறகு எஸ்ரா, நெகேமியா, சகரியா என்பவர்களுடைய காலத்தில் ஜனங்கள் திரும்பி வந்து ஆலயத்தை கட்டினார்கள், அலங்கத்தை கட்டினார்கள், எருசலேமின் சில பகுதிகளை கட்டினார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த காலத்துக்கு பிறகு 400 ஆண்டுகள் ஒரு இருண்ட காலம், தீர்க்க தரிசனங்கள் தேவ வார்த்தை இல்லாத காலம். 400 ஆண்டுகள் கடந்து போன பிறகு யோவான் ஸ்நானகனுடைய சத்தம் கேட்கிறது. அதற்கு பிறகு நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக வந்து இந்த தாவீதின் சந்ததியிலே மகாராஜாவாக வீற்றிருந்து அவர் பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணின சரித்திரத்தை கண்டிருக்கிறோம். நாமும் அந்த ராஜாவான இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டு அவர் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று காண்கிறோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக, பயன்படுத்துவாராக. யூத ராஜாக்களுடைய காலம் சிதேக்கியாவோடு கூட முடிந்து விட்டது. ஆனாலும் கூட தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீண்டுமாக அது தொடங்கப்பட்டு நடந்து கொண்டு வருகிறது என்பதை காண முடிகிறது. தேவன் உங்களை கூட அந்த நித்திய ராஜா இயேசு கிறிஸ்து மூலமாக நித்தியமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you.